சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இடையில கொஞ்சம் உடம்பு பாதை, அதனால் லைவும் போடலை, வீடியோவும் போடலை. இன்றைக்கி தாங்க வீடியோ போட போகிறேன். என் சேனலை எல்லோரும் பார்க்குறீங்களா? புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. மெயினாக லைக் போட மறந்துடாதீங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோன்னா, நம்ம டிவி பார்க்குறோம் இல்லைங்களா? டிவி பார்க்கும்போது என்ன பண்ணோம், சுவாரஸ்யமாக ஒரு படம் பார்ப்போம், இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நாடகம் பார்ப்போம். திடீர்னு விளம்பரம் போட்டுருவாங்க. அதுக்குள்ளே போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வருவோம்னா டக்குன்னு திரும்ப நாடகம் வந்துடும். இந்த இருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தொடர் கொஞ்சம் தான் போடுறாங்க, விளம்பரம் தாங்க 3 வாட்டி விளம்பரம் போட்டுடுறாங்க. இப்போ டிவியில் மட்டும்தான் அந்த விளம்பரம்னு நினச்சா, செல்லை திறந்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு எதில் எடுத்தாலும் விளம்பரங்க. ஒரு சமையலுக்கு டிப்ஸு பார்க்குறோம், இல்லை ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அது நல்லா இருக்குன்னு சொன்னால் இடையில ஆடு தாங்க ஜாஸ்தி. ஆடுக்கு தான் காசு கொடுக்குறாங்க, ஆடுக்கு தான் எல்லாம். ஆனாலும் ரொம்ப ஆடு ஜாஸ்தியாக போடுறாங்க விளம்பரம். கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா அதில் 10 நிமிஷம் வீடியோவுக்கு ஒரு 10 நிமிஷம் அவங்க ஆடு கொடுத்துட்றாங்க. அதனால் ஸ்கிப் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், ஸ்கிப் பண்ண முடியாட்டி அதை பார்த்துட்டு தான் அதை வீடியோவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் மட்டுமாங்க பார்த்திங்களா, லோன் வேணுமா, அந்த லோன் இந்த லோன் பகேரியானோன்ட்டு அதாவது புரிஞ்சவங்க பிரச்சனை இல்லைங்க. புரியாத மக்கள், அதாவது ஓரளவுக்கு படிச்சுட்டு அதை எதை அழுத்தினா லோன் சேங்ஷன் ஆகிடும், என்னமோ நமக்கு தராங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மணின்னா அதுவும் பணம் தான் அப்படிங்கிற ஓரளவுக்கு இங்கிலீஷ் படிக்கிறது தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே கொடுத்து லோன் அப்ளை பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், இந்த பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, முதல் தவணை எப்படி கட்டணும், அதெல்லாம் போட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை இணைச்சி விடுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நான் இதையே தொட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிபேவில் பணத்தை பிடிங்கிடுறாங்க. என்னென்ன மோசடி நடக்கணுமோ அத்தனையும் இந்த யூடியூப்பில் பண்ணுறாங்க, அடிச்சாட்டியாங்க. நானே என்ன பண்ணிட்டேன், ஒரு ட்ரிப்பு ஏதோ ஆடு தொட்டேன், 1000 ரூபாய் போயிடுச்சு பணம். அது போய் கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணி இதெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ண ஒன்றும் கிடைக்கல. அப்படியே மெசேஜ் பிளாக் ஆகிடுச்சிங்க. அதுமாரி தயவு செஞ்சு ஆடு வந்ததுன்னா அதை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணாதீங்க, டச்சே பண்ணாதீங்க. நீங்கள் அதில் அப்ளை பண்ணாதும்போது அவங்க ஆடு சும்மானாலும் கொடுக்குறாங்க. நம்ம தொட்டோன்னே அதில் நம்ம இதில் ஜிபேயில் காசு இருக்கோ அது போயிடுது. போன அப்புறம் மெசேஜ் லாக் ஆகிடுது. அவங்க யார் என்னென்ன புரியாத அளவுக்கு போயிடுது. இதெல்லாம் எப்படிலாம் தொழில்நுட்பம் வந்திருக்கு பாருங்கள். நல்லதுக்கு தான் பயன்படுத்தணுன்னா எந்தெந்த நூதன முறையில் கொள்ளையடிக்கணுமோ அதை மாதிரிலாம் மைண்டை ரைட் பண்ணி ஜனங்கள்கிட்டேருந்து பைசாவை கொடுக்குறாங்க. சுயநலவாதிங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இதில் எப்படி மக்களை ஏமாற்றலான்னு விளம்பரம் தேவையில்லாத லோன் தரோம், உங்களுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டு 10,000 15,000 சொற்ப லோனு உங்களுக்கு ஈஸியாக அடைக்க முடியும். இதெல்லாம் மெசேஜ் வருது. யார் கேட்டால் லோன் எடுத்தால் கட்ட வேண்டாமா, ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா? இல்லை அது எதுக்கு லோன் வேணுமா? லோன் வேணும்னா அவங்க பேங்க் மூலிமா போய் அப்ளை பண்ணுறாங்க. இல்லையா எதை இன்ஸ்டால் பண்ணணுமோ பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க. நீங்களா எதுக்கு ஒரு மெசேஜை போட்டு அதை தொட்டால் அது அதுக்கு போகுது, எங்கேயோ போய் ஜிபேவில் உள்ள காசு போயிடுது. என்னென்ன கோல்மால் வேலையோ அத்தனையும் பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் சரி எதுலேயும் சரி விளம்பரம் ஜாஸ்தியாக இருக்குங்க. விளம்பரம் நிறைய இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் விளம்பரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதிகமாக விளம்பரம் வருது, தேவையில்லாத விளம்பரம் வருது. அப்புறம் இதை
சுரண்டுனா உங்களுக்கு மோடி வந்து 3000 கொடுக்குறார், 1500 கொடுக்குறாரு, 2000 வருது அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அந்த மாதிரி செஞ்சு போகுது பைசா. ஏமாற்றாமல் இருந்தால் போதுங்க மக்களை. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தாங்க இருப்பாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதீங்க. விளம்பரம் பாதிக்கு மேலே பொய்யாக தான் இருக்குது. தயவு செஞ்சு விளம்பரத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் வந்ததுன்னா போய் தொடுறது, இல்லை ஒரு ஐடி வந்ததுன்னா தொடுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு காலி ஆகிடும். தயவு செஞ்சு அது மாதிரி செய்யாதீங்க. வீடியோலாம் பார்க்குறீங்களா? புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.